இந்த இடத்துல என்ன ஃபால்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க, எப்படி அதை ட்ரேஸ் பண்ணீங்க, எப்படி சால்வ் பண்ணி கொடுத்துருக்கீங்க? அதாவது இங்கே என்ன இருக்குது முதல்ல அது முதல்ல சொல்லுங்கள். 2 7 kVA 5 kVA சோலார் யூனிட்டு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதில் 5 kVA வந்து ஃபால்ட்டுன்னு சொல்லி நம்ம சொன்னாங்க. சரிங்க. நாங்கள் செக் பண்ணதுக்கு பேனல்லாம் கொஞ்சம் சீரியஸ் ஃபங்க்ஷனாக போட்டு ஹை வோல்டேஜ் வந்து சோலார் பிசி போர்டு அவுட் ஆயிடுச்சுங்க. ஓ சரி. அதை நாங்கள் பேட்டரிலாம் நல்லா இருக்குது, பேட்டரிலாம் செக் பண்ணிட்டோம். இந்த யூனிட்டா? ஆமாம், இந்த யூனிட் சுகாம் யூனிட். ஓகே ஓகே. இந்த யூனிட்டு நம்ம சர்வீஸ் யூனிட்டை கொடுத்து அவர் புதுசாக ஹையர் ரேஞ்ச் பிசிபி mppt கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்தாருங்க. சரிங்க. அது இன்னைக்கு வந்து மொத்தம் 15 பேனலுங்க. 5 பேனலாக வந்து சீரியஸ் பண்ணிருக்கீங்க. சீரியஸ் பண்ணி அப்புறம் திரும்ப பேனல் பண்ணி இங்கே இன்புட் கொடுத்து இப்போ அப்பா ஆயிடுச்சுங்க. சரிங்க. அப்பா ஆகிட்டு இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்கே ஒரு மேனுவல் சேஞ்சர் சுவிட்ச் ஒன்று வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே ஒரு 16 32 கால் இருக்குங்க. 2 செட்டப்புங்க இருக்குது. அதில் ஒரு செட்டப் ஃபெயிலியரு, சம்திங் வெளிலேருந்து வந்து வேலை பார்த்து மிஸ்டேக்குன்னா mppt கண்ட்ரோல் அவுட் ஆகிடுச்சு. அதை மாற்றி யூனிட்டை கொண்டு வந்து ரீஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குவாங்க. 5 பேனல் லிங்க் பண்ணியிருக்கோம், 5 பேனல் லிங்க் பண்ணியிருக்கோம். முழுமையாக அந்த வீடியோ பாருங்கள். பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்ல முடியாதுல்ல. இப்போ நம்ம பாசிட்டிவ் தான் எடுக்கிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்து கொண்டு நிப்பாட்டிடணும். அப்போ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சீரியஸாக பண்ணுறோம். 3 கனெக்ஷன் ஏங்க. இது கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பிரச்சனை சொல்கிறீங்க இதில்? இப்போ சீரியஸில் இருக்குல்ல, பேரலில் வேணுமா? பேரலில் வேணும். கொண்டு வந்து என்ன சொல்கிறீங்க? ஏங்க அவங்க சொல்லியிருக்காது 5 பேனலில் சீரியஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் பண்ணி கரெக்டாக வச்சுருந்தோமே. அதை ஏன் கட்டுறீங்க? என்ன கரெக்டாக தானே கட் பண்ணாது. சீரியஸில் கரெக்டாக தானே போட்டு வச்சுருக்கோம். சீரியஸை கரெக்டாக இருக்குடா தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 பேரலில் சொல்கிறாரு. வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் ஆகும்ல. பேரலில் வோல்டேஜ் அதிகம் இல்லை, சீரிஸில் கரண்ட் அதிகம். பேரலில் வோல்டேஜ் அதிகம், கரண்ட் கம்மி. ஏன்னா பேரலில் வோல்டேஜ் அதிகம், கரண்ட் கம்மி. சீரிஸில் கரண்ட் அதிகம், வோல்டேஜ் கம்மி. சீரிஸில் வோல்டேஜ் அதிகம். வோல்டேஜ் என்ன? ஆமாம் தம்பி. இப்போ பேனலில் வந்து சீரிஸ் பண்ண உங்களுக்கு வோல்டேஜ் ரைஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். சீரிஸில் வோல்டேஜ் பேரலில் வோல்டேஜ் கம்மி, கரண்ட் அதிகம். ஆமாம். அதாவது நம்மளோட யூபிஎஸ் இருக்கு இல்லையா, அந்த யூபிஎஸ் ஆனது என்ன வோல்டேஜ் வந்து நட்டக்க இன்புட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணியிருக்காங்களோ, அதாவது mppt கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அந்த mppt வந்து என்ன டிசைனில் இருக்குதோ அந்த வோல்டேஜ் நம்ம கொடுக்க முடியும். ஆமாம், கம்மியாக தான் கொடுக்கும். ஆமாம், ஓட்டு ஒன்றா லிங்க் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நட்டக்க அவுட் ஆகி போனது, அதனால தான் பிரச்சனை இருக்குது. சரிங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி இன்வெர்ட்டர் ப்ராப்ளம்னு சொல்லிட்டேன். சரிங்க. இப்போ இன்வெர்ட்டர் mppt கண்ட்ரோல் மட்டும் மாற்றியாச்சு. நெகட்டிவ் வெடிக்குதா? நெகட்டிவ் வந்து எரிஞ்சு போச்சா? நம்மளையும் நம்பி. இது வந்து 31 வோல்ட், அப்போ 150 வோல்ட்டு. எத்தனை போட்டிருக்காங்க? 20 வோல்ட் தான் போட்டிருக்கான். 260 WP போட்டிருக்காங்க. 20V தான் போட்டிருக்காங்க. 20V கிடையாதா? மாடல் 20 வோல்ட், 220 வோல்ட். இங்கே இருக்கு பாருங்க, VPM. இதுதான் பார்க்கணும். இது வந்து VOCனா இந்த ஓப்பனில் இப்போ வச்சு பார்த்தீங்கன்னா அவுட்புட் கிடையாது. இப்போ ஓப்பனில் வச்சு பார்த்தா 37 வோல்ட் காட்டும். இதே லோடு வந்து 31. இதுதான் அந்த சோலார் பேனல்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய கனெக்டர்ஸ், டிசி கனெக்டரு. இது பார்த்துக்கலாம். இந்த பின்னு தான் வந்துட்டாக்க மேல் பின்னு ஃபீமேல் பின் இருக்கும், ஒன்றா லிங்க் ஆகும். தரேன் வாங்க பிரியாணியே. அமாவாசைக்கு பிரியாணி பண்ணிக்கலாம். அமாவாசைக்கு பிரியாணியா? சாப்பிடுவீங்களா? பிரியாணி சாப்பிட்றீங்களா? பார்த்து எதுவுமே நம்ம போல்ட் நட்டு போடல, அப்படியே கனெக்ட் பண்ணிடுங்க. ஏமா கொஞ்சம் ஒரு சின்ன வண்டுக்குது, அதை கனெக்ட் பண்ணுவோம். எல்லாம் வந்தால் ஒரே மாதிரி தாங்க வருது, எதுலையும் தப்பாக போட்டுல.
இப்போ 5 பேனலாக லிங்க் பண்ண வேண்டியது. ஏற்கனவே பயப்படம் தாண்டி வாங்க. போட்டோ வர எடுத்து வைக்கிறார், அதில் எவிடன்ஸ் இது தப்பிச்சிடக்கூடாதுன்னு. ஏன்னா இப்படி பண்ணுறேன். இங்கே வேற ஒன்றுங்க, 5 பேனல் 5 பேனல் ஒரு பேனலில் விட்டாச்சு. 5 பேனலை மட்டும் எடுக்க 5 சீரீஸு ஒவ்வொன்றும் திருப்பி வந்துட்டாக்க அது பேனல் பண்ணி அதை கொண்டு போய் நம்மளோட பவர் கண்டிஷன் யூனிட்டில் லிங்க் பண்ணுறோம். இந்த ஃப்ரண்ட் பேனல் என்ன கொடுத்துருக்காங்க? டிஜிட்டல் டிஸ்பிளே ஆன் ஆஃப் சுவிட்ச். டிஜிட்டல் டிஸ்பிளே ஆன் ஆஃப் சுவிட்ச். ஆனால் ஒன்றும் சரியாக கண்ணுக்கே புலப்படலை. டிஸ்பிளே யூனிட்டு பிரச்சனை. சரி. ஓ, இந்த பேனலில் வந்து ஜஸ்ட் ஆன் ஆஃப் சுவிட்ச் மட்டும் தான் இருக்குது. ஆன் ஆஃப் சுவிட்ச். இதோட பேக் சைடில் இந்த டெர்மினல்ஸ்லாம் எப்படி பண்ணுறீங்க எனக்கு புரியாதுன்னு கேட்டாக்க. இந்த இன்புட்டு அவுட்புட் டெர்மினல்ஸ் இருக்குல்ல, அதான் எனக்கு புரியலை. இந்த யூனிட்டில் இந்த அதாவது டெர்மினல்ஸ் கேட்டாக்க இந்த பேட்ரி இந்த இல்லை இந்த பேட்ரி என்ன பண்ணி வச்சுக்க சீரியஸாக பேரலாம் சீரியஸ் பண்ணிக்க. ஓ, 8 பேட்டரி கனெக்ட் பண்ணால் 8 × 12 96. இந்த 96 வோல்ட் பேட்டரியை நாம் கொண்டு வந்து சீரிஸை கொண்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணுறோம். இது வந்து பேட்டரியோட டெர்மினல் அப்படியே கொடுத்தாச்சு. இது வந்து பேட்டரி டெர்மினல். பக்கத்தில் இருக்க சோலாரோட இன்புட் பாசிட்டிவிட்டி கொடுத்துட்டோம். சரிங்க. அது செப்பரேட் பிரேக்கர்லாம் இருக்குது, வேணாலும் கட் பண்ணிக்கலாம். சரிங்க. இந்த யூனிட் ஆன் பண்ணணும்னா சோலார் ஆஃப் பண்ணணும்னா இந்த பட்டன் ப்ரெஸ் ஒரு 2 செகண்ட் ப்ரெஸ் பண்ணால் தான் ஆன் ஆகும். சரிங்க. இல்லை சோலார் ஃபங்க்ஷன் ஆகாது. சரிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும் சேஞ்ச் ஓவர் சுவிட்ச். இங்கே மெயின் இபி சப்ளை இருந்தால் கொடுக்கலாம். ஆமாம், அவுட்டு இபி சப்ளை இல்லை. இல்லை, நீங்கள் ஃபுல்லாக இபி சப்ளை பண்ணால் தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ இபி சப்ளை இருந்தால் இது ஆன் பண்ணிக்குவீங்க. ஆமாம், ஆன் பண்ணால் இபி சப்ளைக்கான பிரேக்கர். ஆமாம், இது வந்து சோலாருக்கான பிரேக்கர். ஆமாம், இது பேட்டரிக்கான பிரேக்கர். அவ்வளோதான் மேட்ரு. இந்த யூனிட் இது என்ன இதில் வரணுங்க? அதான் இந்த மிஷினை பைபாஸ் பண்ணிக்கலாம். அதாவது இபியில் இப்போ ஏதோ சப்போஸ் ஏதோ பிரச்சனை ஆகுதுன்னா அவன் பேட்டரி சேவ் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம், பைபாஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1ல் தான் இருக்குது. சரிங்க. அவுட்புட்டில் தான் 2ல் வச்சு பைபாஸ் போடு. ஆமாம். இந்த ஃபேன் வந்து உங்களுக்கு வந்து நட்டாக்கா ஹீட் ஆனிச்சுன்னா ஓடும். அப்படியாண்ணா? சரி, ஓகே ஓகே. இங்கே லோடு ஓடுங்க, ஜஸ்ட் சார்ஜிங் தான் ஆகிட்டு இருக்கு. அப்படியா? உங்களுக்கு இங்கே லோடு எடுக்கும்போது அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் கூலிங் ஃபேன் ஓனாக ஓடி கட் ஆஃப் ஆகிருக்கும். இப்போ நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை கனெக்ட் பண்ண இந்த இன்வெர்ட்டரை கனெக்ட் பண்ணணும். இப்போ சோலார் பவர் கண்டிஷன் யூனிட்டை கனெக்ட் பண்ணால் இந்த பேட்டரி 8 பேட்டரி அவசியம் தேவை. 96 வோல்ட்னால 8 பேட்டரி. 8 பேட்டரி 72 இருக்குது, 60 இருக்குது, 36 வோல்ட் இருக்குது. டிபெண்ட் அப்பான் லோடு. மொத்தம் 15 பேனல் படிக்கிறதுல 15 பேனல் 5 பேனலாக சீரீஸ் பண்ணி அதை பேனல் படிக்க. சரி, ஓகே ஓகேம்மா. இதெல்லாம் இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். நம்ம நண்பர்களும் இந்த இடத்துக்கு நீங்கள் வராமையே இதை புரிஞ்சிக்க வாய்ப்பு உருவாக்கி தரோம். அவ்வளோதான். இங்கே 2 யூனிட் போட்டிருக்கீங்கல்ல, இங்கே ஒன்று இங்கே ஒன்று 2 யூனிட்டு. இங்கே ஒரு 8 பேட்டரி, அங்கே ஒரு 8 பேட்டரி, மொத்தம் 10 பேட்டரி இருக்கு இல்லையா? இந்த 2 யூனிட்டுக்கான காரணம் என்னங்க? இல்லை, இப்போ இந்த 2 யூனிட்ல இங்கே இபிஏ பவர் சப்ளை கிடையாது. சரிங்க. மார்னிங் ஒரு 7 kV இபிஎஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். மார்னிங் அப்புறம் நைட்டு வந்து இந்த 5 kV இன்வெர்ட்ரு. ஓ, அவன் பகலில் ஒரு இன்வெர்ட்ரு. ஆமாம். நைட்டு பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு இன்னொரு இன்வெர்ட்ரு. ஆமாம். இன்வெர்ட்ரு சொல்லக்கூடாது, பவர் கண்டிஷன் யூனிட்டு வேலை செய்யுது. இப்போ ரெண்டும் வேலை செஞ்சால் 2 ஒரே இடத்துல எப்படி கொடுக்குறீங்க? ஒரே இடத்துல கொடுக்க மாட்டோம். இப்போ வந்து 7 kVலேருந்து இப்போ போயிட்டு இருக்குங்க. இப்போ சார்ஜிங்கும் ஆகுது, அட் டைம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க லோடு. சரிங்க. இப்போ 5 kV வந்து இப்போ சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நைட் சப்போஸ் ஒரு 11 PM வரைக்கும் ஓடும். சரிங்க. 11-12 வரைக்கும் ஓடுறப்ப அதுக்கப்புறம் பேக்கப் போகும். மேனுவல் கொடுத்துருவோம், ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணல. மேனுவல் சேஞ்ச் ஓவரில் இந்த பக்கம் சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா அந்த 5 kVலேருந்து போகும். ஓ, புரியுது. அதாவது இந்த மேனுவல் சேஞ்சர் வழியாக நீங்கள் வந்து மாற்றி விட்டீங்க சொன்னால் அடுத்த இன்வெர்ட்டர் போய்டும், அடுத்த பிசி வழியாக போக வச்சிடும். ஆமாம். இதெல்லாம் சிறப்பாக வேலை செஞ்சுருக்காங்க. எல்லாமே டெம்பரரி ஒர்க்கு தாங்க. அப்படியா? ஒர்க் இருக்குது. இது ரொம்ப எமர்ஜென்சினால சம்மர்னால நாங்கள் உடனே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியா? இன்னும் வேலை இருக்குது, நாங்கள் எலக்ட்ரிஷியன் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அது என்ன பிராண்டுங்க இது? இந்த யூனிட்டு
யூடிஎல் ஆல்ஃபா யூடிஎல் யூடிஎல் நம்ம யூடிஎல் சொல்றாங்க. யூடிஎல் சார். இது வந்து சுகம். இது நல்ல பிராண்ட். யூடிஎல் பிராண்டு தான். ஆனால் இப்போ இடையில பேசிகிட்டு இருக்கும்போது இந்த யூடிஎல் வந்து பிடபிள்யூஎம் அப்படிங்கிற மாதிரியும் இது எம்பிபிடி அப்படிங்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எம்பிபிடி அண்டு பிடபிள்யூஎம் வித்தியாசம் என்னங்க? ரெண்டுக்கான இல்லைங்க அப்படி. இந்த பிடபிள்யூஎம்க்கும் இந்த எம்பிபிடிக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் ட்ராக்கிங். மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் ட்ராக்கிங். இது என்ன வோல்டேஜ் நம்ம பேனலுக்கு சூரிய வெளிச்சம் கிடைக்குதோ அந்த ஃபுல் வோல்டேஜ்க்கு சார்ஜ் பண்ணோம். மேக்ஸிமம் அளவாக கொண்டு வந்து சார்ஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியானது எம்பிபிடியில் இருக்குது. மேக்ஸிமம் சோலார் பவரை கொண்டு வந்து பேட்டரியில் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு எம்பிபிடிக்கு உண்டு. ஆனால் பிடபிள்யூஎம் பொறுத்தவரை அந்த மாதிரி கிடையாதுங்க. மாடல் சொல்லுவாங்க. அதோட வேலை வந்து நட்டினாக்க ஹை வோல்டேஜ் சார்ஜ் ஆகுது. அந்த குறிப்பிட்ட இன்பிட்வீனை தான் சார்ஜ் பண்ணும். அதாவது அதிக எஃபிஷியன்சி அப்படின்னு போயிட்டாவே நமக்கு எம்பிபிடி பவர் சார்ஜ் கண்ட்ரோல் தான் ஒத்து வரும். பிடபிள்யூ வந்து நட்டாக்க ஓகே அவ்வளோதான். கரெக்டாக புரியாங்க. எஃபிஷியன்சி வைஸ் வந்து நட்டாக்க நமக்கு எம்பிபிடியானது நல்லா வேலை செய்யும். ரைட் ஓகேங்க. இவர் பேர் என்ன சொன்னீங்க? ராஜவேல். இந்த இடத்தோட மெயின்டெனன்ஸ் பிரச்சனை. சரிங்க சார். சேஞ்ச் மாற்றி விட்றேன். நீங்கள் லோடு கொடுத்து பார்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும்.